தமிழ்நாடு மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியே பழகிட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் வந்து தொங்கு சட்டசபையும் பழகிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி செனாரியோ வந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆச்சரியப்படுறது இல்லை. பழக்கப்படுத்தணும். அண்ணாமலைனால ஜெயிச்சிட்டாரு. நம்ம எல்லாரும் அப்படி ஒரு தோற்றத்தை அதுதானே கட்டமைச்சு எம்பி எலெக்ஷனில் பிரித்து எதையா ஒன்று போட்டு அண்ணாமலை வந்து விஜயோட கூட்டணியா புரியுதா போட்டு அண்ணாமலை ஒரு 5 சீட்டு ஜெயிச்சா விஜய் ஒரு 10-15 சீட்டு ஜெயிக்க வச்சு அதிமுக கும்பல் ஒரு 5 சீட்டு ஜெயிக்க வச்சோன்னா அந்த 20 சீட்டு அப்படியே பாஜக ஆதரவாக மாற்றிடுவாங்க. அதான் அவங்க பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் பாஜகக்காரன் போட்ட எந்த பிளானுமே தமிழ்நாட்டில் எடுபட்டதான். இப்போ புதுசாக ஒருத்தர் தலைவராக கொண்டு வரதுக்கு பிளான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பழைய பைத்தியங்களை பூரா துரத்தி விட்டால் தான் நான் வருவேங்க. அவர்கிட்ட பேச்சுவாத நான் அப்புறம் சொல்கிறேன் யாருன்னு சொல்லி பேர். அவர் க்ளீனாக ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அந்த பழைய பைத்தியம் குறிப்பாக யார் கூட தான் சார் ஒரு 3 பேர் இருக்கவே கூடாதுங்க. இவங்க 3 பேர் வச்சா கட்சி விளங்காதுன்றாங்க. அதில் ஒரு லேடி 2 ஆம்பளை. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 3 பேரையும் கட்சியை விட்டு நீக்கிடுங்க, சுத்தப்படுத்துங்க. ஒருத்தவங்க சென்னை கண்டெஸ்ட் பண்ணுறவங்க, சென்னையில் மட்டும் கண்டெஸ்ட் பண்ணுறவங்க. இன்னும் 5 பைத்தியத்தை சொல்லியிருக்கா. இல்லை 3 அண்ணாமலை கூட போயிடுச்சு. இன்றைக்கி கூட ஒன்று போயிருக்கு. மீதி ஒரு மகா பைத்தியம் ஒன்று இருக்குது. 2 அரை பைத்தியம் இருக்குது. அதை மட்டும் கழிச்சு விட்டிங்கன்னா பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.